வெல்கம் டு பிரபு மேஸ். நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த டிஎன்பிஎஸ்சியோட ஆனுவல் பிளானர் பார்த்திங்கன்னா இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி ஒரு 2 டேஸ் முன்னாடியே இந்த ரிசல்ட்டுக்கான பிளானிங் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. ஆல்ரெடி கம்ப்ளீட்டான எல்லா எக்ஸாமோட ரிசல்ட்டுக்கான டேட்டை வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஆல்ரெடி ஒரு ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஆனுவல் பிளானரை வந்து நமக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி வந்து இது ஒரு 3 or 4 டேஸ் முன்னாடியே நமக்கு வர வேண்டியது. பட் இப்போ தான் அதை ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ எல்லாருமே எதிர்பார்க்குற மாதிரி குரூப் 4 பார்த்திங்க அப்படின்னா பேஸ்ட் ஆன் இந்த எலெக்ஷன் ப்ராப்ளத்தினால கண்டிப்பாக டேட்டு வந்து தள்ளி போகுது. நம்ம ஆல்ரெடி வீடியோவில் கூட உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தோம். எலெக்ஷனால் கண்டிப்பாக டேட் வந்து அந்த பக்கம் தள்ளி போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் வந்து மார்ச் ஏப்ரலில் எதிர்பார்த்தீங்க, தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி பாருங்கள், ஃபஸ்ட்லேயே அதான் சொல்லியிருக்காங்க. குரூப் 4 எக்ஸாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் நோட்டிஃபிகேஷன் ஜனவரியில் கொடுக்க போகிறோம். எக்ஸாம் பார்த்திங்கன்னா ஜூனில் கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே சேஞ்சபிள் தான். உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக அந்த மந்த்தை சொல்கிறாங்க. தென் அது வந்து சேஞ்சபிள் தான். அந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி டென்டேட்டிவ் தான் ஃபுல்லாகவே. நம்பர் ஆஃப் போஸ்டிங்கை வந்து இதுக்கு சொல்ல முடியல, வேகன்சிஸை வந்து சொல்ல முடியலன்னு சொல்லியிருக்காங்க குரூப் 4க்கு. ஏன்னா மெஜாரிட்டி தமிழ்நாட்டில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கிறாங்கன்னா குரூப் 4 அண்ட் குரூப் 2 தான் படிக்கிறாங்க. ஸோ குரூப் 4ஓட போஸ்டிங் பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் நமக்கு சொல்லியிருந்தது 3,500 நமக்கு சொல்லிவிட்டு நமக்கு போஸ்டிங் போட்டது பார்த்திங்கன்னா 10.5க்குள்ளே 10,500 பேருக்கு நம்ம போஸ்டிங் போட்டாங்க. இந்த வருஷமும் கண்டிப்பாக நமக்கு நியர்பை ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறப்போ ஒரு 4,000 சொல்லிவிட்டு மேக்ஸிமம் ஒரு 7லேருந்து 8 வரைக்கும் நமக்கு போஸ்டிங் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு சான்சஸ் அதிகம் இருக்குது. ஸோ குரூப் 4க்கு படிக்கிறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கிடச்சிருக்கு. அதனால் கிளியராக படிங்க. குரூப் 4 எக்ஸாமோட நோட்டிஃபிகேஷன் ஜனவரியில் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே மினிமம் வர போஸ்டிங்கில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 4th ஒன்னில் ஃபாரஸ்ட் கார்டு அண்ட் ஃபாரஸ்ட் வாட்ச் இன் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் அதுக்கு தான் போஸ்டிங் கொஞ்சம் கூட இருக்குது. 1,264 போஸ்டிங்கு மார்ச் மாதத்தில் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து ஜூனில் எக்ஸாம் வைக்கிறோன்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து குரூப் 1 எக்ஸாம் இருக்குது. அதில் 65 போஸ்டிங் சொல்லியிருக்காங்க. மார்ச்சில் தான் அதுவும் நோட்டிஃபிகேஷன் வருது. ஜூலையில் எக்ஸாம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கம்பைன்டு இன்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் அதுக்கு மட்டும் கொஞ்சம் போஸ்டிங் ரைஸ் பண்ணியிருக்காங்க. 467 போஸ்டிங் ஏப்ரலில் நோட்டிஃபிகேஷன், ஜூலையில் எக்ஸாம். சரிங்களா? அடுத்து எல்லாருமே எதிர்பார்க்குறது மினிமம் நம்பர் ஆஃப் போஸ்டிங் தான். குரூப் 2 எதிர்பார்க்குறோம் எல்லாருமே. ஸோ 10th பிளேஸில் அதை கொடுத்துருக்காங்க பாருங்கள். கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 2 இன்டர்வியூ அண்ட் நான் இன்டர்வியூ போஸ்டர்ஸ். சரியா? ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா 1,294 போஸ்டிங் இப்போதைக்கு வேகன்சியை கொடுத்துருக்காங்க. அது நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா மேயில் தான் நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மே மந்த் வரைக்குமான எவ்வளோ வேகன்சி இருக்குங்கிறத அப்போ கால்குலேட் பண்ணி நோட்டிஃபிகேஷன் டைமில் கண்டிப்பாக குரூப் 2க்கு உங்களுக்கு வேகன்சி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ மேயில் உங்களுக்கு குரூப் 2 எக்ஸாமினேஷன் நோட்டிஃபிகேஷன் வந்து ஆகஸ்ட்டில் உங்களுக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த டேட் கொஞ்சம் மாடிஃபை ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகம் இருக்குது. ஓகேவா? தென் அடுத்து பார்த்தீங்கன்னா கம்பைன்டு சயின்ஸ் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் 96 போஸ்ட்டு. தென் இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதே மாதிரி டிபார்ட்மெண்ட் எல்லாத்துலேயும், அதாவது டிஎன்பிஎஸ்சி கண்டக்ட் பண்ணுற எக்ஸாமுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா நமக்கு பிளானர் கொடுத்துட்டாங்க. நம்பர் ஆஃப் வேகன்சி வந்து மாறுறதுக்கான சான்சஸ் இருக்குது. நோட்டில் கிளியராக அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த பிளானர் வந்து டென்டேட்டிவ் தான். ஸோ நாங்கள் நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறப்போ கன்ஃபார்மாக அந்த எக்ஸாமோட டேட் வந்து நாங்கள் எப்போ வைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது, எவ்வளோ வேகன்சி இருக்குது, எல்லாமே நாங்கள் வந்து உங்களுக்கு கிளியராக கட்டாக கொடுப்போம்னு சொல்லி நமக்கு இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதே மாதிரியான அப்டேட் நம்ம சேனலில் உங்களுக்கு கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணி கொடுத்துட்டே இருப்போம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் நம்மளோட சேனலுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? தேங்க்யூ.